இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு குதிரவாளி கருப்பட்டி ஜாமுன். அதுக்கு தேவையான பொருள் குதிரவாளி எடுத்துக்கோங்க, நெய், ஏலக்காய், கருப்பட்டி, பிளெயின் கோவா, கொஞ்சம் மைதா, தேவையான அளவு தண்ணி. ஸோ இப்போ பேனில் வந்து நம்மளோட குதிரவாளி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சியில் நல்லா பவுடராக பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ண நம்ம குதிரவாளியை வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸ்வீட்லெஸ் கோவான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கோவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் குதிரவாளி எடுத்தீங்க அப்படின்னா 100 கிராம் கோவா. இப்போ கோவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அந்த டெக்ஸ்சருக்காக கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சமாக. ஸோ அது மாதிரி நல்லா கையில் சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. பேனை வைங்க, எண்ணெயை ஊற்றுறோம். நல்லா ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா பொன்மஞ்சள் நேரத்தில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். நம்ம கருப்பட்டி ஜீரா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். 1 கப்பு கருப்பட்டிக்கு 2 கப்பு தண்ணி. நம்மளோட கருப்பட்டி ஜீரா ரெடியாக இருக்கு. கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க ஜீராவை. இப்போ நல்லா மிதமான சூட்டில் வந்துருச்சு. கருப்பட்டி ஜீரா நல்லா மிதமான சூடானதுக்கப்புறம் அழகாக ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிறுதானியம், குதிரவாளியில் பண்ண சிறுதானிய ஜாமுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வைங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும்.